நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவொடனே என்ன பண்றேன்னு தெரியாம வரேன். எங்க உன் பெரியார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பெரியார் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்தை, தமிழை அழிக்க வந்த ஒருவர் அவரு. தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா? தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா? பேசுறியா இல்லையா? தமிழை சனியன் விட்டு ஒளிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம். வணக்கம். ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட் எதற்காக பெரியாரை எதிர்க்கிறார்கள்? எதற்காக ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவ சக்தி பெரியாருடைய ஐடியாலஜி, அவருடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள்? எதற்காக பெரியார் என்கிற பெயரை கேட்ட உடனேயே இது போன்ற சக்திகள் நடுநடுக்கி போயிருக்கிறது? அதாவது பிராமணிசம், ஹிந்துத்வா அல்ல மொழி ஜாதியின் அடிப்படையில் யாரெல்லாம் அரசியல் செய்து வருகிறார்களோ அவர்கள் எதற்காக பெரியாரை பார்த்து பயப்படுகிறார்கள்? சீமான் வர்சஸ் பெரியாரை கடந்த ஒரு சில நாட்களாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பதிவில் 3 பக்கங்களை நீங்க பார்க்க போறீங்க. முதல் பக்கம் என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி எதற்காக பெரியாரை எதிர்க்கிறார்கள். இரண்டாவது, பெரியார் இந்த மண்ணிற்கு, இந்த சொசைட்டிக்கு என்ன செய்து சென்றார். மூன்றாவது, எந்த விதமான கருத்து வேறுபாடுகள், எந்த விதமான கிரிட்டிசிசத்தை பெரியார் பார்க்கிறார். இந்த 3ஐயுமே நீங்க ஆழமாக பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவில் கடைசி வரை நீங்க இணைந்திருந்தால் இந்த விஷயத்தை பற்றி ரொம்பவே ஆழமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதலில் நாம் தமிழர் கட்சி சீமான் எதற்காக பெரியாரை எதிர்க்கிறார், அதை நீங்க முதலில் பார்த்து. அடிப்படை விஷயமே ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ். பெரியார் என்ன சொல்றார்? பெரியார் காஸ்ட் ஹெரார்கி, முக்கியமாக பிராமணிசத்தை நான் எதிர்க்கிறேன். நான் ஹிந்துசத்தில் இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படையில் மக்களை பிரிக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நான் எதிர்க்கிறேன். அதே சீமான் என்ன கூறுகிறார்? தமிழ் தேசியம், தமிழ் பற்று, தமிழ் என்கிற விஷயம், அதாவது மொழியை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து கல்ச்சர், அனைத்து முறைகளையும் அவர் சப்போர்ட் செய்கிறார். பெரியார் கூறக்கூடிய விஷயம், நான் கலாச்சாரத்தையும் எதிர்க்கிறேன். இந்த கலாச்சாரத்தில் இந்த மத வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடுகள் இருக்கிறது. அதை சீமானால் செய்ய முடியாது. பிகாஸ் தமிழ் என்றாலே அதுல பல்வேறு விதமான கலாச்சாரமும் இருக்கும். கலாச்சாரம் வந்தாலே ட்ரெடிஷன் வரும், ட்ரெடிஷன் வந்தாலே அதில் பல பிராக்டிசஸ்கள் இருக்கும். அதை நீங்க எதிர்க்க முடியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க பார்த்தீர்கள்னா பெரியாருடன் நீங்க டிஸ்டன்ஸை எடுத்து வைக்கும்போது நீங்க பல விஷயங்களை சாதிக்க முடியும். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா ஓட் பேங்க். அனைத்து நபர்களுமே பெரியாரை முழுமையாக நம்பக்கூடிய நபர்கள் கிடையாது. நானும் ஒரு சில விஷயங்களில் பெரியாருடன் என்னுடைய கருத்துக்கள் வேறு. பெரியார் அண்ட் அம்பேத்கர் 2 பேரையும் பற்றியும் நான் படித்திருக்கிறேன். பெரியார் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது சிஸ்டத்திற்கு வெளியே இருந்து போராடி ஒரு சில விஷயங்களை அவர் செய்தார். அதே விஷயம் அம்பேத்கர் சிஸ்டத்திற்குள்ள இருந்து கொண்டு கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி, இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை உருவாக்கக்கூடிய முறைப்படி அவர் மக்களுக்கான சட்டங்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அவர் மக்களுக்கான ரைட்ஸ்களையும் கொண்டு வந்து. பெரியார் பிராமணிசத்தை நான் எதிர்க்கிறேன் என்று கூறும்போது அவர் போய் சிலைகளை உடைத்தார். ஆனால் அதே சிலைகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எத்தனை நபர்களுக்கு இருக்கிறதோ அவர்களையும் அவர் காயப்படுத்தினார். அம்பேத்கர் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யவில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் இங்கே நீங்க பார்த்தீர்கள்னா ரிலீஜியஸ் வோட்டர்ஸ், கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய வோட்டர்ஸ், அவர்கள் சீமான் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அதாவது பெரியாரை கிரிட்டிசைஸ் செய்தால், விமர்சித்தால் அந்த ஓட்டு வங்கி உங்கள் பக்கம் திரும்பும் என்கிற ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, நீங்க பார்த்தீர்கள்னா திராவிடியன் மூவ்மெண்ட். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சி, அது டிஎம்கேவாக இருக்கட்டும் அல்ல ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இந்த 2 அரசியல் கட்சிகளுடைய அந்த ஐடியாலஜி பெரியார் அல்ல அண்ணாதுரை அவர்களை வைத்து மிக பெரிய அளவில் இன்ஸ்பயர் ஆன கட்சி. இப்போ அதே கட்சி முறையில் இவரும் நடத்தினார். திராவிடியன்
மூமெண்ட்டிற்கு எதிராக போனால் மட்டும்தான் தன்னுடைய ஐடியாலஜியை, தன்னுடைய ஐடென்டிட்டியை இவரால் நிலைநிறுத்த. அப்போ பெரியாரை எதிர்த்தால் எனக்கு இந்த ஓட்டு பேங்க் கிடைக்கும், இரண்டாவது இன்னொரு ஸ்டாண்டை நான் எடுத்து வைக்க முடியும் என்கிற இந்த விஷயம். இப்ப மூன்றாவது விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, திராவிடியன் லெகசி. நான் ஏற்கனவே கூறியபடி டிஎம்கே, ஏடிஎம்கே 2 கட்சிகள் பெரியாருடைய ஐடியாலஜியை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள். இதை எதிர்த்தால் மட்டும்தான் என்னுடைய நிலைப்பாட்டை, என்னுடைய இடத்தை, தமிழ் தேசியம், தமிழ் பற்று, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி என்கிற பெயரில் நான் ஒரு புதிய அரசியலை உருவாக்குறேன் என்கிற இந்த விஷயம். பொலிட்டிக்கல் சர்வைவல் இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அரசியல் தலைவருக்குமே ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதை விட தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்காமல் எப்பவுமே தன்னுடைய இடத்தை வளர்க்கக்கூடிய இடத்தில் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் உங்களால் வாழ முடியும். இது அவருடைய சர்வைவலுக்கான ஒரு முயற்சி கூட. எப்படின்னு நீங்க பார்ப்பீர்கள், டிஎம்கே, ஏடிஎம்கே இவர்களுக்கு எதிரில் இன்னைக்கு வரை என்டிகேவால், அதாவது சீமானால் எங்கேயுமே தன்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்களை நிலைநிறுத்த. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா இளைஞர்கள் இவரை கேட்டு மயங்கினார். இன்னைக்கு விஜய் வந்ததற்கு பின்பு அதே இளைஞர் கூட்டம் விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. அந்த ஓட் வங்கி, அதாவது 1% இருந்து தொடங்கி 8% வரை வளர்ந்தார். இப்ப மறுபடியும் சரியும் என்கிற அந்த அச்சம் இவர் மனதில் வந்து. இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பெரியாரை கிரிட்டிசைஸ் செய்ததால் உங்களுடைய யூனிக் ஐடென்டிட்டியை நீங்க உருவாக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி மீடியா அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், போலரைசேஷன் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதாவது கருத்து மோதல் ஏற்பட்டால் அந்த இடத்தில் ஸ்பாட்லைட்டில் நீங்க வருவீர்கள். உங்களுக்கு ஆதரவாளர்கள் அதிகமாவார்கள். இது எல்லாமே இவருடைய ஒரு திட்டம். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியும் இதே போன்று எப்படி என்டிகே தமிழ்நாட்டில் தன்னுடைய இடத்தை பிடிப்பதற்காக முயற்சித்து வருகிறார்களோ அதே போன்று அதை விட பல மடங்கு அதிகமாக அக்ரெசிவாக பிஜேபி பல முயற்சி எடுத்ததற்கு பின்பு கூட அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. என்டிகேவாக இருக்கட்டும், பிஜேபிவாக இருக்கட்டும், 2 பேருடைய ஐடியாலஜி நீங்க பார்த்தீர்கள்னா ஆன்டி திராவிடியம். இப்ப திராவிடியத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீர்கள், உங்களுக்கும் அந்த விஷயங்கள் புரியும். ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள்? ஏன் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, என்டிகே போன்ற அரசியல் கட்சிகள் பெரியாரை பார்த்து அல்ல அவருடைய ஐடியாலஜிக்களை பார்த்து பயப்படுகிறார்கள்? அதை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக இவர் எடுக்கக்கூடிய முயற்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு எதிராக எந்த ஐடியாலஜியை இவர் சப்போர்ட் செய்கிறார், எந்த ஐடியாலஜியை இவர் எடுத்து வைக்கிறார் என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். பெரியார் பிராமணிக்கல் டாமினன்ஸ் இன் ஹிந்துசம், ஹிந்துசத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ஸ் யார் கையில் இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள், அது பிராமன் கையில். இவர் கூறிய ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு புரிய வரும். பெரியாரை பார்த்து ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் என்று. ஷூத்ராஸ், அதாவது நீங்க தான் அடித்தட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், நீங்க உங்களை நாங்கள் தொடக்கூட கூடாது, நாங்க போகக்கூடிய வழியில் நீங்க வந்தீர்கள், அந்த வழியை கூட நாங்கள் இருக்க மாட்டோம். அதே போன்ற ஷூத்ராஸ் என்கிற விஷயத்தை எதையெல்லாம் எடுத்து காட்டுகிறது, அது புத்தகங்களாக இருக்கட்டும், அது கிரந்தாஸ்களாக இருக்கட்டும், அது வேதங்களாக இருக்கட்டும், அது ஐடியல்ஸ்களாக இருக்கட்டும், சிலைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஜாதியை உருவாக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஐடென்டிஃபை செய்யக்கூடிய எந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதை நான் எதிர்க்கிறேன். இந்த அதிகாரத்தை கடவுளுக்கு யார் கொடுத்தார்? அந்த கேள்வி அவர் கேட்டிருக்கிறார். இதை தாண்டி அவர் கூறிய வார்த்தை, I smashed the ideal of Brahminical God and burned their picture. Yet thousands gathered here to support my public meeting. This clearly indicates awakening for self-respect initiated among the people. நான் சிலைகளை உடைத்தேன், அந்த பிராமின் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய படங்களை நான் எரித்தேன். ஆனால் கூட லட்சக்கணக்கான மக்கள் என்னை கேட்பதற்காக இங்கு கூடி நிற்கிறார்களே. இதிலிருந்தே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் பரவிவிட்டது. எந்த மூட நம்பிக்கை நீங்க பரப்பினீர்களோ அந்த மூட நம்பிக்கை இன்னைக்கு உடைய தொடங்கிவிட்டது. இங்க மட்டுமே நிற்கவில்லை, சூப்பர்ஸ்டிஷியஸ் மூட நம்பிக்கையை
நான் எதிர்க்கிறேன். மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. இது உங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ், இது உங்களுடைய வேதங்கள், புராணங்கள், கிரந்தாஸ், அதுல எழுதியிருக்கிறது. அதை நான் எதிர்க்கிறேன். இது மட்டுமல்ல, நாம் அனைவருமே பிறந்த விதம் ஒரே விதத்தில் தான். ஒரு ஆண் பெண் ஒன்றாக இணைந்ததற்கு பின்புதான் ஒரு குழந்தை. பிராமணர்கள் வேற விதமாகவோ, சூத்ராஸ்கள் வேற விதமாகவோ அவர்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்தமும் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தமும் சமம். எனக்கும் அதே சதை, எனக்கும் அதே நரம்பு, எனக்கும் அதே எலும்புகள், உங்களுக்கும் அப்படி. அப்புறம் எப்படி பிராமன் என்றால் சிகரத்தில், சூத்ரா என்றால் காலடி? எப்படி இந்த விஷயம்? அதை நான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இந்த வெள்ளையர்கள் வெளியேறும் போது கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ரம் காட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் மீது இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை உடைக்கப்படும் போது, ஜாதிகள் உடைக்கப்படும் போது, மூட நம்பிக்கை உடைக்கப்படும் போது இந்த நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். நாம் அனைவருமே பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ரிச்சுவல்ஸ்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து வெளியே. இது போன்ற பல்வேறு விஷயங்களை பெரியார் கூறியுள்ளார். ஆனால் இதே இடத்தில் அவர் கூறிய இன்னொரு சில மிக முக்கியமான விஷயங்கள், முக்கியமாக திராவிடியன் மூவ்மெண்ட்டை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். ஆரியன் பிரமணிக்கல் காஸ்ட் பேஸ்ட் சிஸ்டம், இதன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களது அரசியல் கட்சிகளாக இருக்கும், அரசியல் தலைவர்களாக ஏன் திராவிடியன் மூவ்மெண்ட்டை ரிஜெக்ட் செய்கிறார்கள்? ஏன் அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ்களை, எபிக்ஸ்களை, காஸ்ட் ஹெரார்கிகளை அவர்கள் எதிர்க்கிறார்கள்? இதை நீங்க உதாரணத்திற்கு மனுஸ்மிருதியில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருந்தது. அதாவது ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது திருமணம் ஆகும் வரை தன்னுடைய தகப்பனாருடைய பாதுகாப்பில் அந்த பெண், திருமணம் கட்டி கொடுத்ததற்கு பின்பு தன்னுடைய கணவருடன் அவருடைய சேஃப்டியில் அந்த பெண் வாழ. அப்படி கணவர் இறந்து விட்டால் அந்த பெண்ணுடைய குழந்தைகளுடைய தயவில் அந்த பெண் தன்னுடைய மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை, இது மனுஸ்மிருதியின் ஒரு வாசகம். அப்போ பெண்களுக்கு எப்பவுமே சுதந்திரம் கிடைக்கக்கூடாது என்கிற ஒரு ஐடியாலஜியை பெரியார் எப்படி எதிர்த்தார் என்று அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். இதுதான் ஒட்டுமொத்த அந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு திராவிடியன், அதாவது திராவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி சோஷியல் ஜஸ்டிஸ் மற்றும் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசிய பெரியார், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், எனக்கும் சுயமரியாதை இருக்கிறது, நானும் ஒரு மனிதர் தான், என்னை சூத்ராவாக, என்னை வைஷ்யாவாக, என்னை பிராமணராக பார்க்காதீர்கள், என்னை மனிதராக பாருங்கள், எனக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செல்ஃப் ரெஸ்பெக்ட். விமன் ரைட்ஸ், பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசும்போது பெண்களுக்கும் சம அதிகாரம் கிடைக்க வேண்டும், கல்வி போய் சேரும், விதவைகள் மீண்டும் ஒரு முறை திருமணம் கட்டிக்கொள்வதற்கான அந்த முறை, ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன் இன் மேரேஜ், விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலம், அந்த சப்போர்ட், அவர்களும் எதை வேணாலும் சாதிக்கலாம் என்கிற விஷயம் அவர்களுக்கு கிடைக்கும். காஸ்ட் சிஸ்டத்தை நான் எதிர்க்கிறேன், ஜாதிகள் இருக்கக்கூடாது, முற்றிலுமே இருக்கக்கூடாது, அந்த விஷயத்தை, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கு எதிராக. வேதத்தில் இது இப்படி எழுதியிருக்கிறது, புராணத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, அதை வைத்து நீங்க கோவிலுக்குள் வரக்கூடாது, நீங்க தொடக்கூடாது, நீங்க தீட்டு, இது போன்ற விஷயங்கள் எத்தனை வருடங்களுக்கு உங்களால் எஸ்டாப்ளிஷ் செய்ய முடியும்? அது அவர்கள் கையில் இருந்து நழுவும் போது, பெரியார் போன்ற நபர்கள், அம்பேத்கர் போன்ற நபர்கள் இதை பற்றி பேசும்போது, அவர்களுடைய ஐடியாலஜி உடைக்கப்படும் போது, அவர்களுடைய ஆதிக்கம் கையை விட்டு நழுவும் போது, அவர்களுடைய ரியாக்ஷன், பெரியாரை எதிருங்கள், அம்பேத்கரை பற்றி தவறாக பேசுங்கள், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனில் தவறுகள் இருக்கிறது, மனுஸ்மிருதியில் தான் அனைத்துமே நன்றாக எழுதியிருக்கிறது, இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு நீங்க கேட்டு வருகிறீர்கள். சீமானுடைய போராட்டம் பெரியார் கிடையாது, சீமானுடைய எதிர்ப்பு பெரியார் கிடையாது, சீமானுடைய எதிர்ப்பு அந்த ஐடியாலஜியும் கிடையாது. சீமானுடைய போராட்டம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவருடைய ஒரு முயற்சி. So don't think that Seeman will stand in this statement. நாளைக்கே நீங்க பார்த்தீர்கள்னா பெரியாரை பற்றி பல நல்ல வாசகங்களும் பேச
வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு முன்னாடியும் பேசியிருக்கேன். என்ட்ரி மூமெண்ட், டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட், எந்த கோவில்களை நீங்க பார்த்தீர்கள், அந்த கோவில்கள் மக்களுக்காகவே கட்டப்பட்டது. மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதற்காக தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே மக்களை ஜாதியின் அடிப்படையில் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார்கள். தலித்கள் உள்ள வரக்கூடாது, அவர்களும் சமமான உரிமை படைத்தவர்கள் என்று அவர்களுடைய கையை பிடித்து கோவிலுடைய கதவுகளை திறக்கச் சொல்லி உள்ள கூட்டிச் சென்ற விஷயத்தையும் பெரியார் செய்தார். தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழியை பற்றியும் பல இடங்களில் பல போராட்டங்களில் நடத்திய ரிலீஜியஸ் டொகோமா, அதாவது சூப்பர்ஸ்டிஷியஸ், மூட நம்பிக்கை, ரிச்சுவல்ஸ், தவறான ரிச்சுவல்ஸ்கள், பிளைண்ட் ஃபேத், கண்மூடித்தனமாக நீங்க நம்பக்கூடிய விஷயங்களை நம்பாதீர்கள், அதை அவர் ஏத்திசம், அதாவது கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத நபர்கள். இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். நான் ஒரு கடவுள் நம்பிக்கை, அதே நேரத்தில் நான் மூட நம்பிக்கை இல்லாத கடவுள் நம்பிக்கை. இது பெரியாருடைய கொள்கைக்கு மாறாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கடவுள் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளாது, கடவுளே கிடையாது. அது அவருடைய ஐடியா, அவருடைய யூனோ அவருடைய ஐடியாலஜி, அவருடைய இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய முறை. இன்னைக்கு என்னுடைய விஷயம், என்னுடைய நம்பிக்கை வேற. ஆனால் இந்த இடத்தில் லீகல் பேட்டில் ஃபார் ஜஸ்டிஸ் நீங்க பார்த்தீர்கள்னா, அண்ட் காஸ்ட் பேஸ்ட் லீகலாக, சட்டப்படி இந்த நாட்டில் எந்த விதமான ஜாதியின் அடிப்படையில் விஷயங்கள் இருக்கக்கூடாது. சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நீங்க பார்த்தீர்கள்னா, டிவோர்ஸ் ரைட்ஸ், ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ், ரீவேல்யூவேஷன் ஆஃப் ஒப்ரெசிவ் ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், இது எல்லாமே அவர் எடுத்து. பெரியாருடைய சாதனைகளை நீங்க பார்த்தீர்கள். இப்போ எதற்காக பெரியாரை எதிர்க்கிறார்கள் அதையும் நீங்க பார்க்கும்போது மூன்றாவது கடைசி பாகம், ஆன்டி ரிலிஜியஸ் ஸ்டான்ஸ் ஆஃப் பெரியார். இதை கிரிட்டிசைஸ் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது பெரியாரை எதிர்க்கக்கூடிய நபர்கள் கூறக்கூடிய விஷயம், ஹிந்துசத்தை, பர்டிகுலர்லி பிராமணரை பெரியார் எதிர்த்தது எதற்காக அவர் எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஒரு ஜனநாயக முறைப்படி நீங்க முற்றுகையிடலாம், மூட நம்பிக்கை பற்றி பேசலாம். எதற்காக ஒரு சிலையை போய் உடைக்கணும் என்கிற அந்த விஷயம், அதாவது இவருடைய கண்டனம், அது புத்தகங்களாக இருக்கட்டும், வேதங்களாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், அதை பற்றி நீங்க எதிர்ப்பதை விட நீங்க களத்தில் தவறான முறையில் அதை எதற்காக எடுத்து வைத்தீர்கள் என்கிற அந்த விஷயம். அவரை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள், his action weren't meant to challenge the oppressive structure rather than attacking the faith itself. அதாவது ஒட்டுமொத்த ஹிந்துசத்தை அவர் எதிர்க்கவில்லை, அதில் இருக்கக்கூடிய தவறுகளை மட்டும்தான் அவர் எதிர்த்தார் என்கிற அந்த விளக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார். பிராமணிசத்தை எதிர்க்கிறீர்கள், எதற்காக அவர் எதிர்த்தார் என்று நீங்க பார்க்கும்போது கிரிட்டிசிசம் எப்படி வருகிறது, எதிர்க்கக்கூடிய நபர்கள், பெரியார் ஸ்ட்ராங் opposition to Brahmins and their dominance in social and religious structure is viewed by some prompting division and hatred, generalizing all Brahmins rather than addressing systematic issues. ஒட்டுமொத்த பிராமணிசத்தையே, ஒட்டுமொத்த பிராமணர்களையே இவர் ஒரே பார்வையில் பார்த்தார், ஒரே முறையாக ட்ரீட் செய்தார். அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்க லிஸ்ட் அவுட் செய்திருக்கலாம், அதை பற்றி நீங்க பேசியிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த பிராமன் கல்ச்சரையே நீங்க எதிர்த்ததை நாங்கள் சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள். பெரியார் டார்கெட்டட் பிராமணிசம் சிஸ்டம், நாட் இண்டிவிஜுவல்ஸ். தனிப்பட்ட முறையில் அவர் தனியாக யாரையும் எதிர்க்கவில்லை, அதில் இருக்கக்கூடிய தவறுகளை, அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை மட்டும்தான் சுட்டி காட்டினார். ரிலிஜியஸை பற்றி பார்க்கும்போது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் கூறக்கூடிய விஷயம், இவர் வெறும் ஹிந்து முறைகள், ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே இவர் பேசினார் ஒழிய மற்ற விஷயங்களை பற்றி, மற்ற மதங்களை பற்றி இவர் பேசவில்லை. ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள், அவருடைய ரேஷனல் திங்கிங், அவருடைய வெளிப்படை தன்மையான ஒரு ஒரு அறிவாற்றல், அதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதம், பிராமணரிசத்தை இவர் எதிர்த்தார். எப்பவுமே அவர் பிராமணரிசத்தை எதிர்க்கவில்லை, அங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை எதிர்த்தார். பெரியார் இங்கே மட்டும் நிற்கவில்லை. பெரியாருடைய மற்ற போராட்டங்கள், லாங்குவேஜ் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், கான்ட்ரவர்ஷியல் மெத்தட்ஸ் ஆஃப், அதாவது ஐடியலை உடைப்பதாக இருக்கட்டும், புத்தகங்களை எரிப்பதாக இருக்கட்டும், மனுஸ்மிருதி எரிப்பதாக இருக்கட்டும், காந்தி அண்ட் இந்தியன் நேஷனலிசத்தை பற்றி இவர் பேசியதாக இருக்கட்டும், அல்ல
குடும்பங்களை பற்றி, ஆண் பெண் என்கிற இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசியதாக இருக்கட்டும், போலரைசிங் ஃபிகர்ஸ், அதாவது வெளிப்படை தன்மையாக இவர் பேசிய பல ஸ்டேட்மெண்ட்கள் இன்னைக்கும் சோஷியல் மீடியாவில் இவருக்கு எதிராகவே இருக்கிறது. பெரியாரை முழுமையாக நம்பக்கூடிய விஷயத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். அதே நேரத்தில் பெரியாரை எதிர்ப்பதால் யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதையும் நிறுத்தும். இன்னைக்கு சீமான் செய்யக்கூடிய அரசியல் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மட்டும்தானே ஒழிய பெரியாரை எதிர்ப்பதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பாட்லைட், மீடியா அட்டென்ஷன் இதற்காக அவருடைய அரசியல் போட் பேங்கிற்கு மட்டும். அதனால் கேட்கக்கூடிய நபர்கள், பெரியாரை படிக்கக்கூடிய நபர்கள், பெரியாருடைய ஐடியாலஜியை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள், அவர் பேசியது 1000 தவறாக இருந்தாலும் அவர் இந்த மண்ணில் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள், பெண்களுடைய உரிமை, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷன், பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம், இதை தாண்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய அடையாளம், அவருடைய சுய மரியாதை போய் சேர வேண்டும் என்கிற இந்த மகான் விஷயம். இதை பற்றி சீமான் பேசுவாரா, பிஜேபி பேசுமா, அல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுவார்களா? இதற்கான பதில் உங்களுக்கு தெரிந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதிவிடுங்கள். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.